அனைவருக்கும் மாலை வணக்கம். உங்கள் அம்மன் சுரேஷ் பேசுகிறேன். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர், பிஜேபி ஒசூர். ஒரு சின்ன பதவி. யாரை பற்றி என்றால், நேற்றுக்கு வந்த ஒரு பொடி பையன், அது ஆதவ அர்ஜுனனா, அவன் பேரை கூட எனக்கு சொல்ல தெரியாது. அவன் உண்மையான பேர் செந்தில்குமார். சரிங்களா? இவன் சனாதனத்தை பற்றி பேசுகிறான். உன் சொந்த தொகுதியில் நீ என்ன சொல்லியிருக்க? கிறிஸ்டின் ஓட்டு, முஸ்லீம் ஓட்டு தான் எனக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு நீ சொல்கிற. உன் சொந்த தொகுதியிலவே நீ இல்லை, ஜெயிச்சே இல்லையா? அங்கே நீ இந்துக்கள் இல்லையா? எடு லிஸ்ட் எடு, பார்க்கலாம். இந்துக்கள் ஓட்டு போடுன்னு பார்க்கலாம். எல்லாருமே தான் ஓட்டு போட்டிருக்காங்க. சரியா? எதா எம்எல்ஏ ஆகிட்ட, மினிஸ்டர் ஆகிட்ட, ஒரு பொறுப்போடு பேசு. சரியா? தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்காங்க. சிஎம்ஏ தப்பு செஞ்சாலும் சரி, யார் தப்பு செஞ்சாலும் சரி, பொதுமக்களுக்கு கேட்கறதுக்கு உரிமை உண்டு. ஏன்னா நாங்கள் தான் தேர்ந்தெடுத்திருக்கோம் உங்களை. புரியுதுங்களா? எலெக்ஷனுக்கு முன்னால் ஒரு மாதிரி, எலெக்ஷன் பின்னால் ஒரு மாதிரி பேசுறதெல்லாம் வச்சுக்காத தம்பி. புரியுதா? எல்லாருக்கும் ஒரே நியாயம்தான். ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே சட்டம். புரிஞ்சுக்கோ. இந்தியாவில் மொத்தம் 150 கோடி மக்கள் இருக்காங்க. 150 கோடி மக்களுக்கு பிரதமர் மோடி. எல்லாருமே சமமாக பார்ப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன்டா இந்த மாதிரி மத பிரச்சனை உண்டாக்குறீங்க? கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். உன்னை மாதிரி நாயங்களால் தான் மத பிரச்சனையும் வருது. இந்த மாதிரிலாம் நீ பேசலாமா? நீ யார்? நீ எப்படிப்பட்ட கேடி எல்லாம் எங்களுக்கு தெரியாதா? நாட்டுக்கே தெரியும். நீ பார்த்த இந்தியன்கார மாதிரி தெரியுற? இந்த சிங்கம் படத்தில் வர பாரு, இல்லை என்னது டாங்கு, என்ன டாங்லியா, அந்த மாதிரி இருக்க பார்க்கறதுக்கு. உனக்குன்னா சனாதனத்தை பற்றி பேசுறதுக்கு என்ன யோகிதை இருக்குது? பாரு, எம்எல்ஏ ஆகிட்டோ, மினிஸ்டர் ஆகிட்டோ, பவர் இருக்குது அப்படின்னு ரொம்ப ஆடாத. எந்த பதவியும் எவனுக்குமே நிரந்தரம் கிடையாது. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ ஆதவ அர்ஜுனே. உன் பேர் கூட சொல்ல தெரிய மாட்டேங்குது. நீ எல்லாம் பேசுற. நீ யார்? நீ ஆமா யார் நீ? லாட்ரி சீட்டு நடத்துகிறவங்க கூட ஃபேமிலி தானே நீ? மார்டினோட மருமகன் தானே நீ? லாட்ரி சீட்டில் எத்தனை பொம்பளைங்க தாலி அறுத்து இருக்குங்க. 8 தமிழ்நாட்டில் மொத்தம் 8 கோடி மக்கள் இருக்காங்க. லாட்ரி சீட்டில் என்ற பேரில் எத்தனை கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்குங்க. உனக்கெல்லாம் என்னடா இருக்குது பேசுறதுக்கு இந்துக்கள் பற்றி? நாங்கள்லாம் பாரு, என்றைக்குமே ஒன்று தான். இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், எல்லாருக்கும் நம்ம சமமாக தான் இருக்கோம். தமிழ்நாட்டிலும் சரி, இந்தியா முழுவதும் சரி, மோடிஜி எல்லாருக்கும் நாம் எல்லாம் ஒன்றுதான் என்று இருக்கிறோம். நீ இந்த ஓட்டுக்காக இந்த ஓட்டுக்காக நீ பிரச்சனை உண்டாக்காத, மத பிரச்சனை உண்டாக்காத. ரிசைன் பண்ண எம்எல்ஏ பதவி. உனக்கு என்னதுக்கு எம்எல்ஏ பதவி? பொதுவாக நல்ல ஆட்சி கொடுங்க. யார் உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க? அதை விட்டுட்டு சனாதனத்தை பற்றி பேசுகிற. கிறிஸ்டின் ஓட்டு தான் விழுந்துச்சா, முஸ்லீம் ஓட்டு தான் விழுந்துச்சா? நாங்கள்லாம் ஓட்டு போடவே இல்லை. இந்துக்கள் ஓட்டு போடவே இல்லை. நீ அப்போல்லாம் இந்துக்கள் ஓட்டு இனிப்பாக இருக்கும், இப்போ ஜெயிச்ச பிறகு கசப்பாக இருக்கா? இந்துக்கள் வார்த்தை யோசிச்சு சிந்திச்சு எப்போ பேசினாலும் ஒழுங்காக பேசு. ஆச்சா? இது இந்திய நாடு. இது எல்லாருக்கும் உரிமை இருக்கு. சிஎம்ஏ இருக்கட்டும், தவறு செஞ்சா 8 கோடி மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. நல்லாட்சி கொடுங்க. சரிங்களா? நல்லாட்சி கொடுங்க. நீங்க சொன்ன வாக்குறுதிகள் அனைத்துமே அடுத்த மாசத்துலேருந்து நிறைவேற்றணும். எனக்கு டைம் வேணும், கஜானா இல்லை, காசு இல்லை, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது.
கஜானா ஃபுல்லாக இருக்குது. ஆச்சுங்களா? கஜானா ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்களோ எல்லாமே நிறைவேற்றணும். சரியா? முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். நீங்களும் அனைவரும் சமமாக பார்க்கணும். இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும். 8 கோடி மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஜெய் ஸ்ரீராம்.